சார் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு 88 லட்சம் ரூபா கட்டுங்க H1B விசா வேணும் அப்படின்னா முதல்ல அந்த 1 லேக் அப்படின்றது டக்குன்னு பார்த்துனே 10,000 1 லேக்கா முதல்ல பார்த்துட்டு இது 10,000 இல்லை 1 லேக்கான்னு கொஞ்சம் உத்து கவனிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். 1 லேக்கெல்லாம் விசாக்கு செலவு பண்ணுவாங்களா, யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்து சாமானிய மக்களுக்கு இருக்குது. நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கம்பெனி வேலை கொடுக்கணும்னா அந்த கம்பெனி அந்த $1,00,000 கட்டணும். $1,00,000 அவன் சம்பளமே கொடுக்க மாட்டான் சார். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு டே சொன்னும்போது யாரெல்லாம் உள்ளே இருக்கானோ வெளியில் போயிட்டானோ உள்ளே வந்தாலே $1,00,000 கட்டணும்னு இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா எல்லா ஆல்ஃபபெட்டு, மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான்லாம் என்னன்னா எவன் எங்கே இருந்தாலும் சரி ஊருக்கு ஓடி வாங்கடான்னா. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை நீங்கள் அவசரமாலாம் வர வேணாம், இருக்கிறவனுக்கு இந்த ஃபீஸ் கிடையாது, ரெனியூவலுக்கும் இந்த ஃபீஸ் கிடையாது, புதுசாக அப்ளை பண்ணுறவனுக்கு இந்த ஃபீஸு அப்படின்ட்டாங்க.